மெரிட் லிஸ்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து வெளியா இருந்தது. சோ செலக்ட் ஆகாதவங்க எல்லாருமே வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சோ நம்மளும் அதை பத்தி வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல. சோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் தொடர்பான வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் சம்பந்தமான வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோல வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி வந்து நம்ம டீடைல் வந்து பார்ப்போம். ஓகேவா? சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 1 பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து வெளியா இருந்தது. 2 வாரம் வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரையும் வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. சோ அதுல வந்து யாரெல்லாம் வந்து சப்போஸ் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க வந்து ரிஜெக்டட் தான். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல டைம் வந்து கொடுப்பாங்க. அது போக வந்து எப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிபிகேட் வந்து அதாவது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது இப்ப நீங்க பிடபிள்யூடி அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி இருந்தாதான் நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். புதுசா வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியாது. இப்ப பிசி கேட்டகரியில வர்றீங்க, எம்பிசி கேட்டகரியில வர்றீங்க, ஓபிசி சர்டிபிகேட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்க டைம் கொடுப்பாங்க கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு கிடையாது. அதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைம். சோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. 3ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். செகண்ட் வெரிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதிக்கு மேல வந்து எப்போ வந்தாலும் செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கும் கண்டிப்பா. சோ இந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் எங்க நடந்துச்சோ அங்கதான் வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ல யாரெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிருவாங்க. அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகுறாங்களோ அந்த இடத்துல வந்து ரெண்டாவதா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து செகண்ட் லிஸ்ட்ல வந்து நேம் வரும். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. செகண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ட்ரைனிங் பீரியட் வந்து ஒரு 15 டேஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து எப்போ அப்படின்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுபடி நான் சொல்றேன், 15/9 அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி. ஓகேவா? 15 டேஸ் வந்து ட்ரைனிங். அதுக்கப்புறம் வந்து 1ஆம் தேதியில இருந்து டியூட்டில வந்து ஜாயின் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்களாம். சோ அப்படி பார்க்கும்போது 15ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஒன்ஸ் செகண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து விட்டுருவாங்க. ஓகேவா? சோ அப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செகண்ட் வெரிஃபிகேஷன் வரதுக்கான செகண்ட் மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேல. ஓகேவா? 15ஆம் தேதிக்கு மேல நீங்க 5 நாள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 20ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியாக வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான அப்டேட்ஸ், அதாவது அதுக்கான அபிஷியல் அப்டேட் அப்படிங்கிறது வந்து வெளியாகாது. சோ எப்ப வேணாலும் வெளியாகும். பட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பா வந்து செப்டம்பர் 20க்கு மேல வந்து கண்டிப்பா செகண்ட் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஏன்னா 15th இருந்து செப்டம்பர் 15th இருந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால கண்டிப்பா வந்து செப்டம்பர் 20க்கு மேல வந்து நம்ம செகண்ட் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அடுத்தடுத்த ஜிடிஎஸ் அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.